வணக்கம். நான் டாக்டர் சிவகுமார், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன், திண்டுக்கல் வடமலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த ஏப்ரல் மந்தில் வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் 11th to 17th அண்ட் 24th to 30th we are celebrating. ஸோ இன்றைக்கி நம்ம இம்யூனைசேஷன் ஷெடியூல்ஸ், அதுக்கப்புறம் எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க அதை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் இம்யூனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணது 1967 1977 டு எராடிகேட் ஸ்மால் பாக்ஸ். அந்த 1977 முடிஞ்சு அந்த ஸ்மால் பாக்ஸ் எராடிகேட் பண்ணதுலேருந்து 1978 தான் இந்தியாவில் அதோட ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஃபார் இம்யூனைசேஷன், EPIன்னு சொல்லுவோம். அது ஸ்டார்ட் பண்ணது 1978. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தோன்னா ஒரு 6 டிசீசஸ் தான் கவர் பண்ணாங்க. அதில் இந்த டிசீசஸ் எராடிகேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் போக போக 1985 அதை யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 டிசீசஸ் கவர் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக போக அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 15 டிசீசஸ் கவர் பண்ணுற மாதிரி இப்போ இந்தியாவில் இப்போ வேக்சினேஷன் ஷெடியூல் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2014 மிஷன் இந்திரதனுஷ்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. டு கவர் ஆல் சில்ட்ரன் ஹூ ஆர் நாட் வேக்சினேட்டட். வேக்சினேஷன் எந்த சில்ட்ரனுக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆல் ப்ரெக்னென்ட் உமன் தே ஷுட் பி வேக்சினேட்டட் அண்டர் திஸ் ப்ரோக்ராம். இப்போ இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது IAP அண்ட் ACVIP ரெக்கமெண்டட் டோஸ், அந்த ஷெடியூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அட் பர்த் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட் பர்த் BCG, போலியோ அண்ட் ஹெப்படைட்டிஸ் B இதுதான் எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்குறது. BCG டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி கண்டிப்பாக போட்டுக்கணும். BCG எதுக்கு போடுறோன்னா டிபிக்கு போடுறது. போலியோ எல்லாருக்குமே தெரியும். போலியோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக போலியோ வேக்சின் போடுறோம். ஹெப்படைட்டிஸ் B ஜாண்டஸ் இப்போ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஹெப்படைட்டிஸ் B போடுறோம். 6th வீக், 10th வீக், 14th வீக் நம்ம DPT, அதுக்கப்புறம் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா B, அதுக்கப்புறம் இன்ஜெக்டட் போலியோன்னு சொல்லுவோம். முன்னாடி பேர்த்தில் ஓரல் போலியோ கொடுப்போம். இப்போ இன்ஜெக்டட் போலியோ நம்ம இந்த ஷெடியூலில் நம்ம 6, 10, 14 வீக்ஸில் அதை ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓரலில் ரோட்டா வைரஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2015 நியூமோகாக்கலும் இப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ 6, 10, 14 வீக்ஸில் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போட்டிருக்கணும். 6 மந்த்ஸில் பார்த்தோன்னா நம்ம ஃப்ளூ வேக்சின் ஃபஸ்ட்டு போடுவோம். அதுக்கப்புறம் அதோட பூஸ்டர் டோஸ் பார்த்தோன்னா 7th மந்த் ஃப்ளூ செகண்ட் டோஸ் போடுவோம். இந்த ஃப்ளூ வேக்சின் ஆனுவல் வேக்சினேஷன் மாதிரி எவ்ரி 5 years வரைக்கும் ப்ரீ மான்சூன் பீரியடில் எப்போவும் ஃப்ளூ ஷாட்ஸ் கண்டிப்பாக போடணும் எல்லா குழந்தைங்களுக்கும். அதுக்கப்புறம் 6 months to 9 months டைஃபாய்டு வேக்சின் ப்ரிஃபரபிளி கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் போடணும். 9 monthsல பார்த்தோன்னா மீசல்ஸ், மம்ஸ், ருபலா அதை கவர் பண்ணுற மாதிரி வேக்சினேஷன் போடணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 1 yearல பார்த்தோன்னா ஹெப்படைட்டிஸ் A பார்த்தோன்னா லைவ் வேக்சினாக போட்டோன்னா ஒரு டோஸ் போட்டால் போதும். அதே கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் போட்டோம்னா நம்ம கண்டிப்பாக 9 monthsலையும் 18 monthsலையும் அதோட பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக போடணும். 15 monthsல MMR பூஸ்டர், அதுக்கப்புறம் PCV பூஸ்டர், அதுக்கப்புறம் வேரிசெல்லா வேக்சின் கண்டிப்பாக 15 monthsல இருக்கிறப்ப போடணும். அதுக்கப்புறம் 16 monthsல பார்த்தோம் அப்படின்னா 16 monthsல இப்போ பூஸ்டர் டோசஸ் தான் மெயினாக போடுவோம். நம்ம எதுலாம் 6, 10, 14 வீக்ஸில் போட்டோமோ அந்த வேக்சினோட பூஸ்டர் டோஸ் 16th month இப்போ போடுறோம். அதுக்கப்புறம் 18 monthsல பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் A இன்கேஸ் ஆஃப் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் போட்டிருந்தோம், கில்டு வேக்சின் போட்டிருந்தோம்னா அந்த வேக்சினும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பாக்ஸ் வேக்சின், அந்த வேரிசெல்லா வேக்சின் போட்டது 15 monthsல போட்ட பூஸ்டர் டோஸும் 18 monthsல போடுவோம். அதுக்கப்புறம் 4 to 6 yearsல DPT, IPV, அதுக்கப்புறம் MMR பூஸ்டர் டோசஸ் மட்டும் 4 to 6 yearsல கவர் பண்ணுவோம். 9 to 14 yearsல HPV வேக்சினேஷன் ஃபார் ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக போடணும். இது 9 to 14 yearsல போடுறப்ப அது 2 dose ஷெடியூல்னு சொல்லுவோம். அதே 15 to 45 yearsல போடுறப்ப அதை 3 dose ஷெடியூல்னு சொல்லுவோம். 0, 1, 6 monthsல போடணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 10 yearsல TDAP போடுவோம். அதுக்கப்புறம் 16 to 18 yearsல TDன்னு சொல்லுவோம், டெட்டனஸ் டிப்தீரியா கவர் பண்ணுறதுக்காக போடுவோம். இதுதான் நம்ம IAP இம்யூனைசேஷன் ஷெடியூல். ஆனால் ரொட்டீனாக எல்லா வேக்சினேஷன்ஸும் பார்த்தோன்னா கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க. ஒரு சில வேக்சின்ஸ் மட்டும் பார்த்தோன்னா கவர்மெண்ட்டில் கவர் பண்ண மாட்டாங்க. அதை கொஞ்சம் ப்ரைவேட்டில் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா ஆப்ஷனல் வேக்சினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷனல் வேக்சினேஷன்ஸில் என்ன வேக்சின் மெயினாக கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூ வேக்சின் கவர்மெண்ட் ஷெடியூலில் இல்லை. ஸோ ஃப்ளூ வேக்சின் பார்த்தோன்னா இந்த சீசனல் டைமில் இந்த ஃப்ளூ
ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்லுவோம். அதனால் வந்து நிமோனியா வரலாம், இல்லை மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லைன்னா மூளைக்காய்ச்சல் மாதிரி கூட வரலாம். இந்த ஃப்ளூ வேக்சின் வந்து கண்டிப்பாக போடுறது வந்து இட் வில் பி பெட்டர் ஃபார் த சில்ட்ரன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டைஃபாய்டு வேக்சினேஷனும் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டில் கவர் பண்ண மாட்டாங்க. இது வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு டோஸ் ஆச்சு கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ, கவர்மெண்ட்டில் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹெப்படைட்டிஸ் ஏங்கிறது வந்து பார்த்தோன்னா தண்ணியில் பரவும். அது வந்து யூஸ்வலாக வந்து கவர் பண்ண மாட்டாங்க. அது வந்து ப்ரைவேட் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் தான், ஆப்ஷனல் வேக்சினில் தான் இருக்கும். ஸோ அதையும் போட்டுக்கிறது வந்து இட் வில் பி பெட்டர். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் சொல்லுவோம். சிக்கன் பாக்ஸ் அந்த வேரிசெல்லா வேக்சினேஷன் அது வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கிறது வந்து அது வந்து அம்மையை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அது வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து மோஸ்ட்டாக அதிகமாக பரவும். ஸோ அதையும் அந்த வேக்சினேஷனும் வந்து கவர்மெண்ட்டில் வந்து போட மாட்டாங்க. அதுவும் வந்து ப்ரைவேட்டில் போடுவாங்க. ஸோ இந்த வேக்சினேஷன்லாம் வந்து கண்டிப்பாக போடணும். ஒரு சில வேக்சின் வந்து ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து போடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெனிங்கோகாக்கல் வேக்சினேஷன். அது வந்து சர்டன் ஏரியாவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த வேக்சினேஷன்ஸ் வந்து நைசீரியா மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மூளைக்காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்காக அந்த வேக்சின் போடுறது. ஸோ அதுவும் வந்து போடணும். சில கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு சில ஸ்பெஷல் வேக்சினேஷன் சொல்லுவோம். அது வந்து எல்லோ ஃபீவர் வேக்சின் சொல்லுவோம். எங்கே இந்த அமெரிக்கா அதே மாதிரி வந்து இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து இந்த வேக்சினேஷன் வந்து கண்டிப்பாக இந்த எல்லோ ஃபீவர் வேக்சின் வந்து கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் வேக்சினேஷன் ஃபார் விமன்னா அது ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். HPV வேக்சினேஷன் அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஷெடியூல் வந்து 2 டோஸ் ஷெடியூல் 3 டோஸ் ஷெடியூல் கண்டிப்பாக வந்து எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து போடணும். இன்னொரு காமன் டவுட் வந்து யூஸ்வலாக ஜென்ரல் ப்ராக்டிஸில் வந்து கேட்குறது வந்து பெயின்ஃபுல் வர்ஸ் பெயின்லெஸ் வேக்சின். இந்த எந்த வேக்சின் போட்டாலும் கண்டிப்பாக வந்து அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பெயின்ஃபுல்க்கும் பெயின்லெஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து DPTங்கிற ஒரு வேக்சின் போடுவோம். ஆக்சுவலி 6, 10, 14 வீக்ஸில் அதில் வந்து யூஸ்வலாக வந்து ஹோல்செல் போர்டோசிஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோல்செல் போர்டோசிஸ் காம்பனன்ட் போடுறப்ப மட்டும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி போடுறப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த அதிகமாக அழுவாங்க, அதிகமாக வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து ஏசெல்லுலாராக மாற்றுவோம். ஏசெல்லுலார் போர்டோசிஸ் காம்பனன்ட் சொல்லுவோம். DTAPன்னு சொல்லுவோம். DTWPங்கிறது ஹோல்செல் வேக்சின், DTAPங்கிறது ஏசெல்லுலார் வேக்சின். இந்த ஒரு சின்ன காம்பனண்ட்னால தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பெயின்ஃபுல்க்கும் பெயின்லெஸ்க்கும் ஜென்ரலாக வந்து இந்த போர்டோசிஸ் காம்பனண்ட்ங்கிறதுனால தான் அந்த வேக்சினை மாற்றி போடுறப்ப தான் பெயின்லெஸ் வேக்சினாக மாறும். இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த வேக்சின் போட்டாலும் ஒரு சில காம்ப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன். இப்போ வந்து ஒரு தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு காய்ச்சல் இருக்கும், ஒரு குழந்தைங்களுக்கு அந்த இரிட்டபிலிட்டி இருக்கும். அந்த காய்ச்சல் இருக்கிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேராசிட்டமால் கொடுப்போம். இதை தவிர ஒரு சில வேக்சின்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு வேக்சின் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரப்போ கண்டிப்பாக வந்து குழந்தைங்க நல்ல மருத்துவரை போய் பார்க்குறது வந்து இட் வில் பி பெட்டர். அந்த வேக்சினுக்கு தகுந்த எந்த வேக்சினுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நன்றி, வணக்கம்.